Hi students, we are discussing Unit 5, Basis of Classification. In this lesson, in our previous class, we discussed about the classification of plants. Okay, the plants are classified into two different categories based on their flowering. Okay, and now we are going to discuss about the five kingdom classification. Okay, the five kingdom classification. It was proposed by R.H. Whittaker in 1969. Okay, in 1969, R.H. Whittaker, he proposed the five kingdom classification. Okay, so என்ன பண்ணார் அப்படின்னா he classify all the organism in the world into five different categories, five different groups, and the five groups are called as five kingdoms. Okay, அந்த five groups நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா five kingdoms அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளாஸிஃபை பண்ணாரு. Five kingdoms were formed on the basis of, இந்த five kingdom எப்படி அவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு, grouping பண்ணியிருக்காரு அப்படின்னா on the basis of characteristics such as cell structure, அதாவது prokaryotic cell, eukaryotic cell, cell structure, அப்புறம் அதில் எவ்வளோ செல்ஸ் இருக்குது, ஓகே, number of cells based on the number of cells. then அடுத்தது mode of nutrition, சரியா, அதோட நியூட்ரிஷன் எப்படி வந்து சாப்ரோஃபைட்டிக்கா இல்லை ப்ரொடியூசரா இல்லை holozoic nutrition, so like that. Okay, so saprophytic அப்படின்னா they feed on the dead and decaying matterலேருந்து நியூட்ரின் எடுத்துக்கிறது. ஓகே, அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாப்ரோஃபைட்டிக்னு சொல்கிறோம். ஆர் பேரசிட்டிக் அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா லிவிங் ஆர்கானிசம்லேருந்து நியூட்ரிஷன் எடுத்துக்கிறது. ஓகே, அண்ட் ஆட்டோட்ரோஃபிக்னு சொல்கிறோம். ஓகே, ப்ரொடியூசர், தட் இஸ் ஆட்டோட்ரோஃபிக் அப்படின்னா தே ப்ரிப்பேர் த ஃபுட், ஓன் ஃபுட். ஓகே, அதுக்கு வேணுங்கிற ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது இதுதான். ஹோலோசோயிக்னா ஃபுல்லாக, இப்போ நம்மளாம் யார் அப்படின்னா ஹோலோசோயிக், வி ஆர் என்கல்ஃபிங் த ஃபுட். ஓகே, ஃபுட் எடுத்து அது டைஜஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா we are having the energy. ஓகே, ஸோ அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோலோசோயிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன், பாடி ஆர்கனைசேஷன், ஓகே, யூனிசெல்லுலாரா மல்டிசெல்லுலாரா, அந்த செல்ஸோட டைப் எப்படி இருக்குது, பிளான்ட்ஸ் எல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் இப்படி எல்லாம் வச்சு இவர் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஓகே, so he classify all the organism in the world into five different categories. so அதில் first one வந்து பார்த்தோம் அப்படின்னா bacteria, அதாவது monera அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். okay, first one is the monera. okay, so this is the first one, that is the monera. Second one is the protista. okay, second one is the protista. Third one is fungi. Fourth one is plantae, and fifth one is the animalia. okay, the first kingdom, that is the monera. so yeah, the monera, the first kingdom monera, that consists of bacteria, that means it consists of the monera that consists of all prokaryotic celled organism. okay, prokaryotic cells எல்லா இதுலேயும் இந்த மொனிராவில் இருக்கிற எல்லா ஆர்கானிசமும் என்ன அப்படின்னா ப்ரொகாரியாட்டிக் செல்ஸ் இருக்கிற ஆர்கானிசம். ஓகேயா, ஸோ ப்ரொகாரியாட்டிக் செல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், தே ஹாவ் நோ மெம்ப்ரெயின் பவுண்டட் செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒவ்வொரு செல் ஆர்கனலை சுற்றியும் என்ன இருக்காது அப்படின்னா மெம்ப்ரெயின் இஸ் ஆப்சண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, தென் அதே மாதிரி த நியூக்ளியஸ் இஸ் நாட் ஃபவுண்ட், ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் இஸ் ஆப்சண்ட். ஓகே, அதுதான் ப்ரொகாரியாட்டிக் செல். ஸோ அந்த ப்ரொகாரியாட்டிக் செல்டு ஆர்கானிசம்ஸ் எல்லாம் எதில் வருது அப்படின்னா இந்த மொனிரா அப்படிங்கிற கிங்டமில் வருது. ஓகேயா, ஸோ பாக்டீரியா, ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படிங்கிற 1 or 2 ஆல்கேஸ் இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா இந்த மொனிராவில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ த ப்ரோட்டிஸ்டா தட் கன்சிஸ்ட் ஆஃப் யூனிசெல்லுலார் யூகாரியாட்டிக் ஆர்கானிசம். ஓகே, யூனிசெல்லுலார் யூகாரியாட்டிக் ஆர்கானிசம். யூகாரியாட்டிக் செல்னா என்னது, தே ஹாவ் த ப்ராமினன்ட் நியூக்ளியை அண்ட் மெம்ப்ரெயின் பவுண்டட் செல் ஆர்கனல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். ஓகே, ஸோ நியூக்ளியை அப்படின்னு தனியாக ஒன்று இருக்கும், அது இல்லாமல்
மெம்ப்ரெயின் ஒவ்வொரு செல் ஆர்கனலை சுற்றியும் என்ன இருக்கும்னா மெம்ப்ரெயின் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதான் மெம்ப்ரெயின் பவுண்டட் செல் ஆர்கனல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, மெம்ப்ரெயின் பவுண்டட் செல் ஆர்கனல். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த புரோட்டிஸ்டா. இந்த மாதிரி இருக்கிற யூகாரியாட்டிக் செல்லு, அந்த யூகாரியாட்டிக் செல்லில் மெம்ப்ரெயின் பவுண்டட் செல் ஆர்கனல்ஸும் நியூக்ளியஸும் இருக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் ஆர்கானிசம், ஓகே, யூகாரியாட்டிக் செல் இருக்கிற யூனிசெல்லுலார் single cell மட்டுமே இருக்கிற organisms are belongs to protista. Okay, so the protista is classified into two types. One is the plant protista and another one is the animal protista. The plant protista that include the unicellular eukaryotic plants and the animal protista that include the eukaryotic unicellular animals. Okay, so plant protista example என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளாமிடோமோனாஸ் அதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகே, கிளாமிடோமோனாஸ். தென் அதே மாதிரி அனிமல் ப்ரோட்டிஸ்டாக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூக்ளினா, பாரமீஷியம், அமீபா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் அனிமல் ப்ரோட்டிஸ்டா. ஓகே, so next third kingdom. The third kingdom is the kingdom fungi. Okay, kingdom fungi. The kingdom fungi that include all eukaryotic non-green plant celled organism. Okay, non-green eukaryotic cells. ஓகே, ஸோ அதில் என்ன சொல்லலாம்னா நான் க்ரீன் யூகாரியாட்டிக் பிளான்ட் செல் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, யூகாரியாட்டிக் தான் பிளான்ட் செல்லு. அதில் என்ன கிடையாது அப்படின்னா க்ரீன் பிக்மெண்ட் கிடையாது. தட் இஸ் குளோரோஃபில் இஸ் ஆப்சென்ட். ஓகே, ஸோ குளோரோஃபில் ஆப்சென்ட் அப்படிங்கிறதுனால தே ஆர் இன்வால்விங் இன் எய்தர் சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன் ஆர் parasitic nutrition. So saprophytic nutrition அப்படின்னா என்னது? That is a living organism that depend on dead and decaying matter. Okay, dead mattersல இல்லாட்டி decay ஆகக்கூடிய mattersல it secrete enzyme and அந்த decay ஆகும். அந்த matter dead matter அந்த decay ஆகக்கூடிய matter decay ஆகும். அதிலிருந்து நியூட்ரியண்ட்டை அப்சர்வ் பண்ணிக்கிறது. ஓகே, இப்போது யூ ஆர் ஹேவிங் ஒன் பாட்டில் வந்து டேக்கிங் அ 2 part, 2 part எடுத்துக்கிறீங்க. ஒன்னில் வந்து பார்த்தேன் அப்படின்னா டொமேட்டோஸ் எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஸோ இன்னொரு பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட் எடுத்துக்கிறீங்க. ஓகே, ஸோ இப்போ எது வந்து டீகே ஆகும் அப்படின்னா தட் இஸ் டொமேட்டோ. ஓகே, ஸோ அதுதான் சொல்கிறோம் நம்ம டீகே ஆகக்கூடிய மெட்டீரியல். ஓகே, டெட் மெட்டீரியல்ஸ் ஆர் டீகே ஆகிற மெட்டீரியல்ஸ் அது மேலே இது க்ரோ ஆகி என்ன பண்ணோம் அப்படின்னா that takes the nutrition from that decaying matter. அது decay ஆகும்போது அதில் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ரிலீஸ் ஆகும். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸை இது ஃபுட்டாக எடுத்துக்குது, நியூட்ரியண்ட்டாக எடுத்துக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் த இந்த மாதிரி இருக்கிற இந்த நியூட்ரிஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன். ஓகே, திஸ் நியூட்ரிஷன் இஸ் கால்ட் அஸ் சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது parasitic nutrition. Parasitic அப்படிங்கும்போது organism, a living organism that depend on another living organism. Saprophyte அப்படின்னா dead and decaying matter. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா living organism, a living organism that depend on another living organism. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா parasitic அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லிவிங் ஆர்கானிசம் மேலே இன்னொரு லிவிங் ஆர்கானிசம் மேலே இருந்துட்டு அந்த லிவிங் ஆர்கானிசமில் இருந்து நியூட்ரியண்ட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நம்ம ஹெட் லவ்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ஸோ ஹெட் லவ்ஸ் இஸ் ஹெட் லவ்ஸ் இஸ் அ parasitic. ஓகே, என்ன பண்ணுது நம்மள பாடியில் இருந்துட்டு நம்ம பாடியிலேருந்து அது என்ன பண்ணிக்கும் பிளட்டை வந்து சக் பண்ணி அதுக்கு வேணுங்கிற நியூட்ரியண்ட்டை எடுத்துக்குது. ஓகே, ஸோ அது மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பேரசைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபங்கை இதில் வந்து நான் க்ரீன் யூகாரியாட்டிக் பிளான்ட் அப்படிங்கிறதுனால
they involving in saprophytic nutrition or in parasitic nutrition. okay ஸோ இங்கே சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷனில் இன்வால்வ் ஆகிறதா நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபங்கைஸ் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, மஷ்ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இது நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். தீஸ் ஆர் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஓகே ஸோ பட் இதில் யூனிசெல்லுலார் ஆர்கானிசமும் இருக்குது. இந்த ஃபங்கை தட் இன்க்ளூட் ஆல் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலார் யூகாரியோட்டிக் non-green plant cells. okay non-green plant cells. ஸோ யூனிசெல்லுலார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்க்கு எக்ஸாம்பிள் எது, ஈஸ்ட். ஓகேயா ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா த தேர்ட் கிங்டம், தட் இஸ் த ஃபங்கை. ஓகேயா தென் அடுத்தது ஃபோர்த் கிங்டம், த பிளான்டே. த பிளான்டே தட் இன்க்ளூட் ஆல் மல்டி செல்லுலார் பிளான்ஸ். ஓகே ஆல் மல்டி செல்லுலார் பிளான்ஸ். ஓகேயா ஸோ யூனிசெல்லுலார் பிளான்ஸ் எங்கே வந்துடுது, ஒன்றா இங்கே இதில் புரோட்டிஸ்டாவில் கொஞ்சம், அதாவது மொனிராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் கன்சிஸ்ட் சம் 1 or 2 ஆல்கேஸ். ஓகே ஆல்கே வந்து கொஞ்சம் இங்கே வந்துடுது. ஓகே அண்ட் பேலன்ஸ் இருக்கிற ஒரு சில ஆல்கேஸ் யூனிசெல்லுலார் ஆல்கேஸ் கம்மிங் அண்டர் த புரோட்டிஸ்டா. okay unicellular algae that coming under the protista and monera. okay so mattapadi multicellular, all multicellular eukaryotic. okay all multicellular eukaryotic plant cells that coming under the plantae kingdom, plantae that include all the plants. okay all the types of plants. okay so these consist of green pigment, that is chlorophyll is present, so they can prepare their own food. அதுக்கு வேணுங்கிற ஃபுட்டை அது ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஓகே ஸோ இப்போ இந்த பிளான்ட்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்தராக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். தட் இஸ் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ஸ். தென் த நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு தாலோஃபைட்டா, பிரையோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா, அண்ட் தி ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு ஜிம்னோஸ்போம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்போம் as we discussed in our previous class. இல்லையா நம்ம பிளான்ட் கிங்டமோட கிளாசிஃபிகேஷன் படித்தோம் இல்லையா, அதே தான். ஸோ இங்கே காமனாக அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா ஆல் த பிளான்ஸ் ஆர் கம்மிங் அண்டர் திஸ் பிளான்ட் கிங்டம். ஓகேயா ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா த ஃபோர்த்து கிங்டம், தட் இஸ் த பிளான்ட் கிங்டம். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா த ஃபிஃப்த் கிங்டம். த ஃபிஃப்த் கிங்டம் இஸ் த அனிமல் கிங்டம், அனிமாலியா கிங்டம், அனிமாலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த கிங்டம் அனிமாலியா தட் இன்க்ளூட் ஆல் மல்டிசெல்லுலார் யூகாரியோட்டிக் அனிமல்ஸ். ஓகே ஆல் மல்டிசெல்லுலார் யூகாரியோட்டிக் அனிமல்ஸ் தட் ஃபார்ம்ஸ் த அனிமல் கிங்டம். ஓகே அனிமாலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே இதில் இருக்கிறது எல்லாமே மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் தான், யூகாரியோட்டிக் செல்டு ஆர்கானிசம்ஸ் தான். ஓகேயா ஸோ தீஸ் அனிமல்ஸ்க்கு வந்து என்ன கிடையாது, குளோரோஃபில் கிடையாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் அனதர் ஆர்கானிசம்ஸ். ஓகே இதர் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் மற்றதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். த நியூட்ரிஷன் ஆஃப் த அனிமல்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஹோலோசோயிக் நியூட்ரிஷன். சம் ஆஃப் தெம் அண்டர்கோஸ் parasitic nutrition. இன்வெர்டிபிரேட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா parasitic nutrition இருக்கும். அனிமல்ஸில் இன்வெர்டிபிரேட்டில் parasitic nutrition இருக்குது. and most of others or animals are involving in the holozoic nutrition. that means the taking the food inside, after that it is digested within a body. okay food எடுத்து அது பாடிக்குள்ளே டைஜஸ்ட் ஆகி அதுலேருந்து நியூட்ரியன்ட் எடுக்கிறது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹோலோசோயிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே ஹோலோசோயிக் நியூட்ரிஷன் புரிஞ்சிச்சா? ஸோ இப்போது இது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோலோசோயிக் நியூட்ரிஷன் இஸ் ப்ரெசென்ட். ஸோ நெக்ஸ்ட்டு the animal kingdom is classified into 2 categories based on the backbone, invertebrate and vertebrate. okay invertebrate and vertebrate. The invertebrata that consist of 8 phylums. okay so 8 phylums or 9 phylums are நம்ம 9 phylumsன்னு படிச்சிருப்போம் ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ் அனிமல் கிங்டம் கிளாசிஃபிகேஷனில். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டார் இவர், ஹி கிளாசிஃபை த யூனிசெல்லுலார் அனிமல்ஸ் இன்டூ ஹியர். ஓகே புரோட்டிஸ்டாவில் கிளாசிஃபை பண்ணிட்டார். அதனால் ஸோ இங்கே பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் தான் இங்கே அனிமாலியாவில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அப்போது அனிமாலியாவில் இருக்கிற பைலம்ஸ் எவ்வளோ, இன்வெர்டிபிரேட் பைலம்ஸ் எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் 8 phylums. okay Porifera, Coelent, Protozoa விட்டுறணும். Protozoa is coming under the protist. okay animal protista. Protozoa தான் animal protista. ஸோ அப்போ புரோட்டோசோவா விட்டுட்டோன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா
porifera, coelenterata, platyhelminthes, aschelminthes, annelida, arthropoda, mollusca, and echinodermata. Okay, so these are the organisms that coming under the animal king, அதாவது invertebrate, animal kingdomல invertebrate ஆல. அதே மாதிரி vertebrate அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா fishes, amphibians, reptiles, aves and mammals. As usual we discussed in our previous class. Okay, so அதே தான், ஆனால் he classified into a single group, அவ்வளோதான். Okay, so இப்போ the total the R.H. Whitaker, he classify all the organisms in the world into 5 different groups. என்னென்ன? Monera, next one is the Protista, third one is the fungi, fourth one is plantae, and fifth one is animalia. Okay, so இதுதான் நம்மளுக்கு இங்கே இந்த டேபிளில் திரும்ப மறுபடியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா, 5 கிங்டம்ஸ், அதோட சில கேரக்டர் அனலைசேஷன். ஓகே, ஒரு 4 கேரக்டர் மட்டும். ஸோ இப்போ மொனிரா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தே ஆர் யூனிசெல்லுலார் ப்ரொகாரியாட்டிக். ஓகே, புரோட்டிஸ்டான்னு எடுத்துட்டோன்னா யூனிசெல்லுலார் யூகாரியாட்டிக் ஆர்கானிசம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபங்கை, ஃபங்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டி செல்லுலார் நான் க்ரீன் யூகாரியாட்டிக் செல்ஸ். ஓகே, பிளான்டே வந்து மல்டி செல்லுலார் யூகாரியாட்டிக், அனிமாலியாவும் மல்டி செல்லுலார் யூகாரியாட்டிக். ஓகே, ஸோ நியூக்ளியஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொனிராவில் மட்டும் இந்த நியூக்ளியஸ் இஸ் ஆப்சென்ட், மற்ற எல்லாத்துலேயுமே என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா நியூக்ளியஸ் இஸ் ப்ரெசென்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாடி ஆர்கனைசேஷன், தட் இஸ் செல்லுலார் லெவல். ஓகே, இதில் புரோட்டிஸ்டா, மொனிராலையும் புரோட்டிஸ்டாலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லுலார் லெவல் தான். தட் மீன்ஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி 1 செல் இல்லையா, அதனால் அது வந்து செல்லுலார் லெவல்னு சொல்கிறோம். ஃபங்கையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டி செல்லுலார் வித் லூஸ் டிஷ்யூஸ். ஓகே, மல்டி செல்லுலார் தான், லூஸ் டிஷ்யூஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகே, தென் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளான்டே, இங்கே டிஷ்யூஸ், ஆர்கன் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, டிஷ்யூ லெவலும் இருக்குது அண்ட் ஆர்கன் லெவலும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகே, டிஷ்யூ லெவல் அண்ட் ஆர்கன் லெவல் இஸ் ப்ரெசென்ட் இன் பிளான்டே. தென் அடுத்தது அனிமலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஷ்யூ லெவல், ஆர்கன் லெவல், ஆர்கன் சிஸ்டம் லெவல் அப்படின்னு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லெவல்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன் இஸ் ப்ரெசென்ட் இன் த அனிமல் கிங்டம். ஓகே, ஸோ டிஷ்யூஸ், அந்த டிஷ்யூஸ் கொஞ்சமாக டெவலப் ஆகிறது ஆர்கன், அந்த ஆர்கன் கொஞ்சமாக டெவலப் ஆகிறது ஆர்கன் சிஸ்டம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அனிமல் கிங்டம் பார்க்கும்போதே பார்த்துருக்கோம் இல்லையா. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஓகே, ஸோ அது எப்படி ஃபுட் எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் மோட் ஆஃப் nutrition. How the organism get nutrient, that is called as mode of nutrition. So இங்க mode of nutrition வந்து பார்த்தோம் அப்படின்னா in Monera ஆட்டோட்ரோஃப் ஆர் ஹெட்டிரோட்ரோஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷனும் இருக்குது, ஹெட்டிரோட்ரோஃபிக் நியூட்ரிஷனும் இருக்குது. சம் ஆஃப் த பாக்டீரியாஸ் ஆர் இன்வால்விங் இன் ஃபோட்டோசிந்தசிஸ், ஸோ அதனால் அது ஆட்டோட்ரோஃபிக்னு சொல்கிறோம். And some of the bacteria that involving in the heterotrophic nutrition, that means that involving in parasitic and saprophytic mode of life. Okay, parasiticum இருக்கு, saprophyticum இருக்கு, ரெண்டுமே இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து heterotrophic nutrition அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட், ட்ரோஃபிக்னா நியூட்ரிஷன் வச்சுக்கலாம். சரியா, ஸோ ஹெட்டிரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் இஸ் ப்ரெசென்ட். ஓகே, டைப் ஆஃப் நியூட்ரிஷன். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா புரோட்டிஸ்டா, அதில் ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் இஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஆல்சோ ஹெட்டிரோட்ரோஃபிக். ஆட்டோட்ரோஃபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட் புரோட்டிஸ்டாவில் இருக்கும் அண்ட் ஹெட்டிரோட்ரோஃபிக் நியூட்ரியன்ட் இஸ் ப்ரெசென்ட் இன் அனிமல் புரோட்டிஸ்டா. ஓகே, ஸோ அடுத்தது ஃபங்கை. ஸோ ஃபங்கையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாப்ரோஃபைட்டிக் இருக்குது, பாரசிட்டிக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பயாட்டிக் மோட் ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம், சிம்பயாட்டிக் நியூட்ரிஷன். ஸோ சிம்பயாட்டிக் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இப்போது சாப்ரோஃபைட்னா என்ன சொன்னோம், எ லிவிங் ஆர்கானிசம் தட் டிபெண்ட் ஆன் அனதர் லிவிங் டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர் இல்லையா, அதுதான் சாப்ரோஃபைட்டிக். அண்ட் பாரசிட்டிக்னா என்ன, எ லிவிங் ஆர்கானிசம் தட் டிபெண்ட் ஆன் டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர்ஸ், அது வந்து பாரசிட்டிக். ஓகே, ஸோ அடுத்தது சிம்பயாட்டிக் அப்படிங்கிறது 2 living organism that involving in relationship and they have the mutual helps. சரியா, மியூச்சுவலாக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வாழ்கிறது, அதுதான் என்ன அப்படின்னா சிம்பயாட்டிக் மோட் ஆஃப் லைஃப், மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்றைக்கி வந்து நான் வந்து கிரேவி கொண்டு வரல, சரியா, ஸோ ஆனால் பொரியல் நிறைய வச்சுருக்கேன். ஸோ உன்னோட கிரேவி நீ எனக்கு கொஞ்சம் கொடு, என்னோடய பொரியல் நான் உனக்கு கொஞ்சம் கொடு, நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம் இல்லையா, அது மாதிரி. ஓகேயா,
ஸோ இப்போ வந்து அது மாதிரி இப்போ நான் பென்சில் எடுத்து வந்திருக்கேன், ஆனால் எரேசர் என்கிட்ட இல்லை. நீ பென்சில் எடுத்துகிட்டு வரல, ஆனால் எரேசர் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ அப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிப்போம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா symbiotic life, mutual partnership அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு பிளான்டேல ஆட்டோட்ரோபிக், ஆல் த பிளான்ஸ் that are involving in autotrophic, some except 1 or 2 plants. ஓகே, ஸோ 1 or 2 பிளான்ஸை தவிர மீதி எல்லாத்துலேயுமே என்ன தான் இருக்குது அப்படின்னா ஆட்டோட்ரோபிக் நியூட்ரிஷன் தான் இருக்குது. ஸோ ஹெட்டிரோட்ரோபிக் நியூட்ரிஷன் இருக்கிற ஒரு பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா கஸ்குட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, கஸ்குட்டா இஸ் என் parasitic plant. ஓகே, பிளான்ட்டில் பேரசைட். ஓகேயா, பிளான்ட் பேரசைட். நீங்கள் நிறைய மரத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு கொடி மாதிரி தொங்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த இது சொல்லுவாங்க காயர் மாதிரி, நூல் மாதிரி எல்லோ கலரில் நிறைய தொங்கிட்டு இருக்கும். நிறைய நல்ல க்ரீனிஷாக இருக்க செடி மேலே, மரத்து மேலெல்லாம். சரியா? அந்த எல்லோ கலர் அப்படியே நல்லா கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த எல்லோ கலர் லேயர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கஸ்குட்டான்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் அ பிளான்ட். ஓகேயா? So it is coming under the plantae and it is involving in the parasitic mode of life. ஓகே, இது மாதிரி 1 or 2 பிளான்ட் தவிர மீதி எல்லா பிளான்ட்டையும் என்ன தான் அப்படின்னா ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் தான். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் இன் அனிமல்ஸ். ஓகே, அனிமல்ஸோட அனிமாலியாவோட நியூட்ரிஷன் டைப் என்ன அப்படின்னா ஹெட்டிரோட்ரோஃபிக். ஸோ த ஹெட்டிரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் அப்படிங்கும்போது ஹோலோசோயிக் டைப் ஆஃப் நியூட்ரிஷன். பேரசிட்டிக் இருக்குது, சம் இன்வெர்டிபிரேட்டில் பேரசிட்டிக் நியூட்ரிஷன் இஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஹையர் வெர்டிபிரேட்டில் என்ன இருக்குன்னா ஹோலோசோயிக் நியூட்ரிஷன் இஸ் ப்ரெசென்ட். ஓகேயா? இன்டேக் ஆஃப் ஃபுட் அண்ட் கெட்டிங் த எனர்ஜி. சரியா? ஃபுட்டை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து எனர்ஜி எடுக்கிறது. ஃபுட்டை எடுத்து உள்ளுக்குள்ளே போய் அது டைஜஸ்ட் ஆகி அதுலேருந்து நியூட்ரியண்ட்டாக எனர்ஜி எடுத்துக்கிற ப்ராசஸ். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹெட்டிரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் மெரிட்ஸ் ஆஃப் 5 kingdom கிளாஸிஃபிகேஷன். ஓகே, அதாவது அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மெரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ மெரிட்ஸ் ஆஃப் 5 kingdom கிளாஸிஃபிகேஷன். The system of classification is more scientific and natural. ஓகே, சயின்டிஃபிக்காகவும் இருக்குது அண்ட் நேச்சுரலாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஹி கிளாஸிஃபை ஆன் த பேசிஸ் ஆஃப் நியூட்ரிஷன், செல் டைப் அப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ அதனால் சயின்டிஃபிக்காகவும் இருக்குது அண்ட் ஆஸ் யூஷுவல் நேச்சுரலாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தட் இட் இஸ் அக்செப்டட். ஓகே, ஸோ த சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் கிளியர்லி இண்டிகேட்ஸ் த செல்லுலார் ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் இயர்லி எவல்யூஷன் லைஃப். ஓகேயா? ஸோ எந்த ஆர்கானிசம்லேருந்து எது டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறத கூட இவரோட கிளாஸிஃபிகேஷன் நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, it is most accepted system of modern classification as the different groups of organisms are played phylogenetically. okay, so எந்த ஆர்கானிசம்லேருந்து எது வந்திருக்குங்கிற பைலோஜெனி வழியாக இது வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ பைலோஜெனி அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட பரம்பரை, மரபு வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஹெரிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான். இப்போ வந்து பார்த்தேன் அப்படின்னா நம்மளோட கொள்ளு தாத்தா, அந்த கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, சரியா? அதாவது அப்பாவோட தாத்தா பாட்டி. ஓகே, அதுக்கப்புறம் அப்பாவோட அப்பா அம்மா, அப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் நாம், சரியா? இப்படி சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்மாவுக்கு, சரியா? அம்மாவோட அப்பா அவங்களோட அம்மா அப்பா, சரியா? அப்படி நம்ம கொண்டு வரது, அதுலேருந்து கொண்டு வரதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட ஜென்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அப்படி கொண்டு வரது தான் என்னென்னா ஃபைலோஜெனி. ஸோ அப்படி எந்த ஆர்கானிசம்லேருந்து நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒவ்வொரு ஆர்கானிசமும் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் என்ன அப்படின்னா பைலோஜெனட்டிக்கல். ஸோ அந்த பைலோஜெனட்டிக்கலாக ஹீ கிளாஸிஃபைட், ஹீ அரேஞ்சிங் த ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகே, பைலோஜெனினா புரிஞ்சது இல்லையா? அந்த நம்மளோட ஜென்ரேஷன்ஸை சொல்கிறது. ஓகேயா? ஸோ இப்போ வந்து so next it indicate gradual evolution of complex organism from simpler one அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, அவங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஃபோன் எப்படி இருந்தது அந்த காலத்தில். ஸோ ரொம்ப பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் பேசணுன்னா நம்ம முன்னாடி புக் பண்ணுற மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு. இப்போ இருக்க ஃபோனில் என்ன இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் ஃபோன் வச்சு, சரியா? அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸோடு இருக்குது. ஓகேயா?
ஸோ முன்ன இருந்தது ஃபோன் மட்டும் பேசுகிற ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் இருக்கிற ஒரு ஃபோன். ஓகே, இப்போ இருக்கிறது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாட்டு பாடலாம், டிவி பார்க்கலாம், யூடியூப் பார்க்கலாம், அது மாதிரி எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா. டைப் பண்ணலாம், அதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், எல்லா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், பேங்க் முதற்கொண்டு எல்லாமே எதுக்குள்ளே வந்துருச்சு, இப்போ நம்ம ஃபோனுக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, ஸோ அப்போது இவ்வளோ ஆப்ஷன்ஸோடு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இருந்தது ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு ஆப்ஷன். இப்போ இருக்கிறது காம்ப்ளெக்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸோடு இருக்குது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்படி சிம்பிளர் ஃபார்ம்லேருந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மாக மாறினது எவல்யூஷன். ஸோ அந்த எவல்யூஷனரி பேசிஸையும் அந்த எவல்யூஷனரி பேசிஸில் இவரோட கிளாசிஃபிகேஷன் இருக்குது. சரியா? ஸோ அதுதான் வந்து இவரோட மெரிட்ஸ் ஆஃப் திஸ் கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனோட மெரிட்ஸ் இதெல்லாம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிமெரிட்ஸ் ஆஃப் 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஸோ டிமெரிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன் திஸ் சிஸ்டம் ஆஃப் classification virus have not been given proper group. ஓகே, எந்த பிளேஸ்லையும் இவர் வந்து என்ன பண்ணல அப்படின்னா வைரஸை கிளாஸிஃபை பண்ணல. பிகாஸ் ஸோ என்னவா இருக்கலாம் மேக்ஸிமம் அப்படின்னா வைரஸ் இஸ் நாட் ஆ லிவிங். ஓகே, இட் இஸ் அ இன்டர்மீடியேட். ஓகே, இட் இஸ் அ பிக் கொஷின் மார்க். இட் இஸ் in between substance between non-living and living. சரி, இட் இஸ் அ இன்பிட்வீன் சப்ஸ்டன்ஸ், ரெண்டுக்கும் நடுவில் நான் லிவிங் ஆர்கானிக் சப்ஸ்டான்ஸாகவும் இருக்குது, லிவிங் சப்ஸ்டான்ஸாகவும் இருக்குது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ இட் இஸ் அ பிக் கொஷின் மார்க் டு த சயின்டிஸ்ட். ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா he didn't classify the virus into any group. ஏன்னா இது வந்து சம்டைம்ஸ் when it is present inside the living organism, இப்போ என் உடம்புக்குள்ளே இருந்தது அப்படின்னா அதுக்கு உயிர் இருக்கும். ஓகே, இட் இஸ் லிவிங். அதே என் உடம்பை விட்டு இப்போ என் ஃபோன் மேலே இருக்குது அப்படின்னா அது நான் லிவிங்காக இருக்கும். சரியா? ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் அ பிக் கொஷின் மார்க்னு சொல்கிறோம். இட் இஸ் அ பிட்வீன் கனெக்டிங் லிங்க் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இவர் கிளாஸிஃபை பண்ணல இந்த ஆர்கானிசம் வைரஸை. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம் ஹாவ் ஒரிஜினேட் செவரல் டைம்ஸ் ஃப்ரம் ப்ரோட்டிஸ்ட். ஓகே, ஸோ மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோட்டிஸ்டாவில் இருந்து தான் டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது மாதிரி தான் இவர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. திஸ் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஹேஸ் ட்ரான் பேக் வித் த ரெஃபரன்ஸ் டு த லோவர் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப். ஓகே, இது இவரோட கிளாசிஃபிகேஷனில் லோவர் ஃபார்மோட லைஃப்பை இவர் பெருசாக காமிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ட்ராபேக். தென் அடுத்தது சம் ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூட் அண்டர் ப்ரோட்டிஸ்டா ஆர் நான் யூகாரியாட்டிக் செல்ஸ். ஓகே, ப்ரோட்டிஸ்டாவில் வந்து நம்ம யூகாரியாட்டிக் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு சில ப்ரொகாரியாட்டிக் ஆர்கானிசம்ஸை ஹி கிளாஸிஃபைட் இன்டு ப்ரோட்டிஸ்டா. ஓகே, ஸோ அது ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ ப்ரொகாரியாட்டிக் செல்ஸ்லாம் எதில் வரணும்? மொனிராவில் வரணும் இல்லையா? ஸோ அதை கொண்டாந்து எதில் கிளாஸிஃபை பண்ணிட்டார் அப்படின்னா ஹி கிளாஸிஃபைட் அண்டர் த ப்ரோட்டிஸ்டா. ஸோ தட் இட் இஸ் ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இதோட உங்களுக்கு 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ R.H. Whittaker he classify all the organism in the world into 5 different categories as Monera, Protista, fungi, plantae and animalia. Okay, so this is the 5 kingdom classification. Okay, so idoda irukattum. So next class la we will finish our lesson. Okay, in the lesson nam mudichiralam. So next one is the binomial nomenclature. Okay, next class la we will discuss the binomial nomenclature. Okay, thank you.